டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நல்ல நாளாக அமையட்டும். மனித வாழ்க்கையிலே சாதனைகள் செய்வதும் மனித வாழ்க்கையிலே ஏனையவர்களுக்கு உதவுதலும் ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. ஆக இந்த ஒரு சாதனையை யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற நாடகத்துறை விரிவுரையாளர் மதிப்பார்ந்த கமலநாதன் சார் அவர்கள் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினாலே இலங்கையிலே மிகவும் உயர்ந்த விருதான கலாபூசணம் விருதை, அதாவது 39வது இலங்கையின் தேசிய கலாபூசணம் விருதை கமலநாதன் சார் அவர்கள் பெறுகின்றார். அந்த வகையிலே அவர்களை வாழ்த்துகின்றோம். அவர் பல விருதுகளை பெற்றவர். மாகாணத்தினுடைய கலை குறிசில் என்ற மாபெரும் விருதை பெற்றவர். பல நூல்களை ஆட்சிய சாப்பாட்டி, முதுசம், பெத்தம்மா போன்ற பல நூல்களை எழுதி அந்த நூல்கள் மாகாணத்திலேயும் தேசிய ரீதியிலும் பரிசு பெற்றவை. பல நாடகங்கள் அவருடையது தேசிய ரீதியில் பரிசு பெற்றது. அதே நேரத்திலே டான் டிவி நிகழ்ச்சிகளிலும் அவர் சிறப்பான பங்கு வகித்து பல சேவைகளை செய்திருக்கிறார். அப்போ இங்கே மிக முக்கியமாக கூற வேண்டியது, யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பின்னரும் வன்னி பிரதேசத்தில் எங்களையும் அழைத்து சென்று மக்களை விழிப்புணர்வூட்டுதல், மாணவர்களை கல்வி விழிப்புணர்வூட்டுதல், பல தெருவெளி நாடகங்களை யுத்தத்துக்கு பின் பல துன்பங்களோடு இருந்த மக்களை விழிப்புணர்வூட்டி புனருஸ்தாரணம் செய்து மீண்டும் நல்லபடி வாழலாம் என்ற அந்த நாடகத்துறையினூடாக அவர் கூத்து, சிறுவர் நாடகம், நாடகங்கள், இசை நாடகம், நவீன நாடகம் என்று பல நாடகங்களை அரங்கேற்றி ஒரு மக்களை வெளிப்படைய செய்து மக்களை ஆற்றுப்படுத்திய ஒரு அருமையான ஒரு நாடக கலைஞர். அப்போ கமல்நாதன் சார் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். இந்த நேரம் அவருடைய சேவையை பதிவு செய்கின்றோம். இதுதான் மிக முக்கியமானது. ஏழை மக்கள், தூர கிராமத்து பிள்ளைகள், கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு கல்வி விழிப்புணர்ச்சி ஊட்டுகின்ற செயற்பாடு, அவரோடு பல கல்வியாளர்களையும் இணைத்து ஒரு தேச விடுதலைக்கான மிக உயர்ந்த பணியை செய்திருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமானது. ஒரு மனிதர் நல்வாழ்வு வாழ்கின்றார் என்றால் அவர் சமூகத்துக்கு தொண்டு செய்தவராக இருக்க வேண்டும். இந்த மாபெரும் கலைஞர் இந்த சமூகத்துக்கு மிக உயர்ந்த தொண்டை செய்திருக்கின்றார். அவருடைய வழியிலே நாங்களும் இந்த சமூக தொண்டை தொடர்ந்து செய்ய வேண்டும். கமல்நாதன் சார் அவர்களுடைய வாழ்வு மேலும் சிறக்க வேண்டும். அவர் இன்றும் இந்த மக்களோடு சேர்ந்து மக்கள் கலைஞனாக, இதுதான் மிக முக்கியமானது, பல தெருவெளி நாடகங்களை இரவிரவாக எங்களையும் அழைத்து சென்ற நாங்களும் அதில் பங்கு பெற்றி ஒரு சமூக செயற்பாட்டாளராக மிக உயர்ந்த சமூக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவராக செயலாற்றி இருக்கின்றார். அவருடைய பணி மிக உயர்வானது. அவருடைய கல்வி பணி, அவருடைய சமூக விடுதலை நோக்கிய பணி, மக்களுக்கு கல்வி விழிப்புணர்ச்சி ஊட்டுகின்ற பணி, கட்டாய கல்வி குழுக்களை வலுவூட்டுதல். இந்த பல சிறிய கிராமப்புற பாடசாலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் பெற மாட்டேன், அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல், பெற்றோருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பாடசாலை சமூகத்துக்கு என்று சொல்லி ஒரு மிக உயர்ந்த ஒரு கல்வி சேவையை செய்திருக்கின்ற இந்த கமல்நாதன் சார் அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவருக்கு எமது அரசாங்கம் ஒரு மிக உயர்ந்த விருதை வழங்கி இருக்கிறது. இது மற்ற எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம் தான் மிக முக்கியமானது. இன்றைய மனிதர்கள் முன்னுதாரண புருஷர்களாக வாழ வேண்டும். சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்ற எல்லோருக்குமே ஆலோசனை வழிகாட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டி இருக்கிறது. பாருங்கள், இன்றைய சமுதாயத்திலே இந்த வகையிலே இந்த சமுதாயத்தை ஆற்றுப்படுத்திய இந்த மாபெரும் கலைஞர் கமல்நாதன் சார் அவர்களை வாழ்த்துகின்றோம், போட்டுகின்றோம். வணக்கம்.